தனனா தனனா தந்தனா தனனா தனனா மணி 5 ஆச்சு. மத்த கட்டுமரக்காரங்க எல்லாம் 4 மணிக்கே கிளம்பிட்டாங்க. சீக்கிரம் புறப்படுங்க. இதோ புறப்பட்டமா. இந்தங்க. என்னென்ன பாக்குறேன் தங்கச்சி? மகாலட்சுமி மாதிரி உன்னை பாக்குறப்போ எனக்கு என்ன தோணு தெரியுமா? என்னென்ன? அந்த கடல் அம்மாவே உருவமாகி வந்த மாதிரி இருக்குமா? கடலே மகாலட்சுமி தானே? உண்மைதாம்மா. நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சாயங்காலமா கடற்கரைக்கு வந்துரு. நான் வரட்டுமா? அம்மா, நான் வேலைக்கு புறப்படுறேம்மா. உங்க அப்பா இருந்திருந்தா நீ இப்படி வேலை செஞ்சு குடும்பம் நடத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. உன்னை நினைச்சாதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. ஏமா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்ற? என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆடி விவரம் கிட்டவளே, பொண்ணை பெத்தவங்களுக்கு தாண்டி அந்த கவலை தெரியும். வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில போயிட்டு வீடு திரும்புற வரைக்கும் என் மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? அம்மா, நான் எங்க வேலை செய்யறேன்? கண்ணம்மா வீட்டுல தானே. அவங்க என்ன வேலைக்காரி மாதிரியே நடத்துறது இல்ல, கூட பிறந்தவ மாதிரி பழகுறாங்க. அதனால வீணா கவலைப்படாம சும்மா இரு. நான் வரேன். சரி, போய் கண்ணம்மா. ஏய் கண்ணம்மா, ஏய் கண்ணம்மா. கண்ணம்மா, ஏன் இப்படி அலறிட்டு வர? என் கற்பனை எல்லாம் கெட்டு போச்சு. அடி சக்க, 4 எழுத்து படிச்ச உடனே கற்பனை பொங்குதோ? அப்படி என்னடி கற்பனை? சமுத்திரத்திலிருந்து ஒரு ராஜகுமாரன் வரா, என்ன வா வான்னு கூப்பிடுறா. பால்வடியிற கரையான முகம். நான் அவன்கிட்ட போலான்னு கால் எடுத்து வைக்கிறேன். நீ வந்துட்ட. நல்ல சமயத்துலதான் வந்த, இல்லன்னா நீ கடலோட போயிருப்ப. சரி சரி வா, உங்க அண்ணன் உன்னை தேடுது. வேற எதுக்கு தேடும்? கள்ளு கடைக்கு போக காசு கேட்கும். ஏண்டா துரை இன்னும் வரல? அவனுக்கு உடம்பு சரியில்லைண்ணே, சொல்ல சொன்னான். நோஞ்சாம் பையன்.
ஒரு நாள் வேலை செஞ்சா 2 நாளைக்கு படுத்துக்குவான். அண்ணே, மானும் மப்பும் மந்தாரமா இருக்கு. துணைக்கு வேற ஆள் இல்ல. இன்னைக்கு போகாட்டி என்ன? அதெல்லாம் பார்த்தா பொழப்பு நடக்குமா புள்ள? நான் என்ன புது இடத்துக்கா போறேன்? பிறந்து வளர்ந்த இடம் தானே. குடு குடு. கண்ணம்மா, கடற்கரைன்னா இப்படித்தான். சில சமயம் காத்து பலமா இருக்கும். இதை விட பெரிய சூறாவளியில எல்லாம் உங்க அண்ணன் போயிட்டு வரலையா? பயப்படாத, வந்துடும். கடல் கொந்தளிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பேர் திரும்பி வந்துட்டாங்க. அண்ணனை மட்டும் இன்னும் காணுமே. ஒண்ணும் ஆகாது. அப்படியே ஏதாவது ஆனாலும் உன்னோட சமுத்திர ராஜகுமாரன் உங்க அண்ணனை காப்பாத்தி கொண்டு வந்துடுவாரு. அதோ ஒரு படகு தெரியுது. கடவுளே, அது எங்க அண்ணனா இருக்க கூடாதா? அண்ணா, இவர் இல்லைன்னா நான் முகத்தை பார்த்திருக்கவே முடியாது புள்ள. சமயத்துல வந்து காப்பாத்தினார். உன்னை காணோம் காணோம் உன் தங்கச்சி துடிச்சு போயிட்டாயா? எனக்காக கவலைப்பட என் தங்கச்சியை விட்டா வேற யாரு இருக்கா புள்ள? சீக்கிரமா உன்னை பிடிச்சு கட்டிக்க. அதுக்கும் நேரம் வரணும் இல்ல? என்ன அப்படி நிக்கிற? வா வீட்டுக்கு போலாம். அட, உன் பேரை கூட கேட்கலையே. என் பேரு முத்தையா, முத்துன்னு கூப்பிடுவாங்க. என் பேரு வடிவேலு. இது என் தங்கச்சி கண்ணம்மா. இது லட்சுமி, பெரிய வாயாடி. என்ன வம்பு கிழக்கலன்னா உனக்கு பொழுதே போகாதே. வாங்க பேசிக்கிட்டே போலாம். நல்ல நேரத்துல வந்த, இல்லைனா என் கதையே முடிஞ்சிருக்கும். அதையே ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷன் ஆபத்துல மாட்டிக்கிட்டா அதை பார்த்துக்கிட்டு இன்னொரு மனுஷனால சும்மா இருக்க முடியுமா? ஆமா, நீ எந்த ஊரு? என் கதை ரொம்ப சின்ன கதை. எனக்கு அப்பா அம்மா இல்லை. அவங்க முகத்து கூட நான் பார்த்ததில்லை. விவரம் தெரிஞ்ச நாளா எனக்கு தாய், தகப்பன், சொந்தம் எல்லாம் இந்த கடல் தான். அடப்பாவுமே, நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? நீ எங்கூடயே இருந்துற, எனக்கும் ஒத்தாசையா இருக்கும். நினைச்சப்போ நினைச்ச நேரம் நினைச்ச இடம் வேலைன்னு பழகிட்டேன். ஒரு இடத்துல ஒருத்தர் கை கட்டி வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. அப்ப நான் புறப்பட்டுமா? அது எப்படி போவ? இன்னும் கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. கொந்தளி பறங்கட்டும், அப்புறமா போலாம். கண்ணம்மா, ஒரு 5 ரூபா கொடு. நாங்க 2 பேரும் கல்லு கடைக்கு போயிட்டு வர்றோம். நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு சோறாக்கி வை. வா. இல்லைங்க, எனக்கு பழக்கம் இல்லை. ஆட, என்னப்பா இது? கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டியா? கருவாட்டு குழம்பு பிடிக்கும், கள்ளு சாராயம் தான் பிடிக்காது. அதுவா? கண்ணம்மா, சோறாக்கனதும் சுட சுட இவரை சாப்பிட சொல்லு. நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்கண்ணே. என்னங்கடா கல்லு இது? பழைய கல்ல குடுத்திருக்கீங்க. நான் வாடிக்கையா குடிக்கிறவன் புது கல்லு கொண்டு வாங்க.
இல்ல கடையை கசாமுசா பண்ணிட்டு வேண்டாம். இவன் யாருப்பா? அவன் கல்ல ஆத்திக்கிட்டு இருக்கான். காலையில இங்க வந்து படுத்துட்டானா? ஏங்க உங்களுக்கு சுட்ட கல்லு வேணுமா இல்ல சுடாத கல்லு வேணுமா? ஆமா, இவர் பெரிய ஔவையாரு பேர அச்சி கம்முனு கடை. அது இல்லைங்க, அடிச்ச புயல்ல காலையிலே வந்து இங்க ஆத்தாரு. ஆத்து நல்லா இருக்கும். நல்ல வேற நான் முட்டாடியே கரைக்கு வந்துட்டேன். யாருக்கு ஆபத்து இல்லையே. என்னப்பா இவன் மேல ஏறி படுத்துருவான் போட்டுருக்க. ஏய் என்னடா நீங்க? ஆமா, கடலுக்கு போன எல்லாரும் வந்தாங்க, இந்த வடிவேலை மட்டும் என்ன காணுமே? அட கடவுளே, ஒருவேளை அவன் கடலோட போயிட்டானோ? அவன் தங்கச்சி கதி அதோ கதிதான். வடிவேலு போயிட்டியா? உன் தங்கச்சி நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அடச்சி, நான் இருக்கும்போது அவளுக்கு ஒரு குறை வர விடுவானாடா? அதானே, நீ குறை வர விட மாட்டியே. எப்படியோப்பா, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற வேலை எனக்கு இல்ல. மாமா, மாமாப்ல உனக்கு ஆயிடுச்சு 100 மில்லி, 100 வயசு. ஏயா வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சமாதி வச்சிடுறீங்களா? என் தங்கச்சியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அவளுக்கு சீமா வீட்டுல நான் மாப்பிள்ள பாப்பண்டா. ஒரு பால் கொண்டா. ஏப்பா வடிவேலு, நம்ம பாண்டிக்கு என்ன குறைச்சால் கிள்ளியூர் ஜமீன்தார் வீட்டுல டிரைவர் வேலை பாக்கலாம். அடா போட்டா, என் தங்கச்சிய டிரைவரு பியூனு இவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா. ஆமா, கிழிச்ச ஒரு நாளைக்கு 5-10 கலரு. நீ என்னோட பெரிய மாப்பிள்ளை பாத்துருவ. பாக்குறனா இல்லையா பாடா. உங்க அண்ணன் எப்ப வருதோ எல்லாம் சூடா இருக்கு, அவரை சாப்பிட சொல்லலாமா? சொல்லு. இந்தாயா, நீ சாப்பிடவா? என்ன பாக்குற? நீ சாப்பிடு. அவரும் வந்துட்டுமே. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, நடுஜாபம் கூட ஆயிடும். நீங்க சாப்பிடுங்க. எப்படியா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு ருசியான சாப்பாட்ட இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை. எல்லாம் என் கைவாகையா, நான் தான் மசாலா அரைச்சேன். மசாலாவை அப்படியே சாப்பிட முடியாதே, அதையும் பக்குவமா கரைச்சு குழம்பு வச்சா தானே ருசிக்கும். கேட்டுக்கடி, நீ வச்சதுனாலதான் குழம்பு ருசியா இருக்கான். நான் அப்படி சொல்லல, உண்மைதான் சொன்னேன். அண்ணே, என்னம்மா? இவரை பாரு, ஜுரம்னு நினைக்கிறேன், முனகுறாரு. அடட, உடம்பு நெருப்பா கொதிக்குதே. அதுக்குத்தான் நேத்தே சொன்னேன், வாடா வந்து 2 டம்ளர் போட்டுக்கன்னு. பழக்கம் இல்லன்ட்டான். முத்து முத்து. கண்ணம்மா, இவனை பாத்துக்க, நான் போய் வைத்தியரை கூட்டு வரேன். தம்பி, இது விஷஜரம், ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். இந்த பொடிய 3 வேளை கொடுங்க. நீங்க என் கூட வாங்க, ஒரு தைலம் கொடுத்து அனுப்புறேன். அத உள்ளங்காலு, உள்ளங்கையை, நெத்தி இதுல எல்லாம் சூடு பறக்க தேங்க. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஆகாரம் 3 நாளைக்கு பால் கஞ்சி கொடுங்க, வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். அவர் குடிக்க சொல்லு. எழுந்துரு. என்னங்க, இந்தாங்க இந்தாங்க, இந்த மருந்து குடிச்சிருங்க. ஐயோ, அந்த மருந்து நினைச்சாலே மயத்தை கொமட்டுது. குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்காதீங்க. வேண்டாங்க, உடம்புக்கு பரவாயில்ல. பரவாயில்லன்னு விட்டுட்டா ஜுரம் திரும்ப வந்துரும். குடிங்க.
சாப்பிடுங்க. அப்படியே படுத்துக்குங்க, தைலம் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம், நானே தேய்ச்சுக்கிறேன். பரவாயில்ல. கூச்சமா இருக்குங்க. கண்ணம்மா, ராத்திரி நேரத்துக்கு மருந்து கொடுத்தியா? தைலம் தேய்ச்சி விட்டியா? இது வேற புது உபத்திரம். பாவண்டி, உங்க அண்ணனை ஆபத்துல காப்பாத்தினவர் இல்லையா? அதனாலதான் இதெல்லாம் செய்யறேன். அங்க கஞ்சி வச்சிருக்கேன், எடுத்து கொடு. இப்படி வச்சுடு, நானே தேய்ச்சுக்கிறேன். என்னால உனக்கு எதுக்கு வீண் உபத்திரவம்? சும்மா அவளுக்காக நான் அப்படி சொன்னேன். அவ ஏதாவது நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக. என்ன நினைச்சுக்க போறா? ஒரு பொண்ணு முன்பின் பழக்கமில்லாத ஒரு ஆணுக்கு சேவை செய்யற போது அதுல சந்தோஷம் இருக்கிறதா காட்டிக்கிட்டா பாக்குறவங்களுக்கு வித்தியாசமா தோணும். என்ன தோணும்? எனக்கு தெரியாது. முத்து, உடம்பு எப்படிப்பா இருக்கு? தேவல, நாளைக்கு நான் ஊருக்கு போகணும். ஊருக்கு போய் என்னப்பா பண்ண போற? பேசாம நம்ம கூட இருந்துரு. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கும் உதவியா இருக்கும். இந்த மாதிரி காய்ச்சல் அது இதுன்னு வந்தா உனக்கும் கவனிக்க ஆள் இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்ல. கண்ணம்மா, இப்போ உன்னை பார்த்தா தேவதை மாதிரி இருக்கு. என்ன பாண்டி, பெரிய இடத்துல வேலையில இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லாத்தையும் குடிச்சே கெடுக்கிறியே. நானா? யார் சொன்னது? எப்பவாவது வாரத்துல ஒரு நாள் லீவ்ல வரும்போது குடிப்பேன். பொய் சொல்லாத, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? குடிக்கிறது ஒரு பெரிய தப்பா? உங்க அண்ணன் கூட தான் குடிக்குது. அது குடிச்சிட்டு பண்ற அட்டகாசத்தை பார்த்து பார்த்து தான் குடியினால எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த குடிப்பழக்கத்தை சத்தியமா விட்டுறேன். முதலாளி சிங்கப்பூர்ல வந்தப்போ கொடுத்தாரு பவுடர், சீப்பு, சோப்பு. வச்சுக்க. இத பாரு, இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பவுடர் சோப்பை பார்த்ததும் பல்ல இடிச்சுக்கிட்டு வாங்கிக்கிற பொண்ணு நான் இல்ல. ஏய், என்னடி நான் கொடுக்கறத வாங்கிக்கிறதுல என்ன தப்பு? நீ யார் எனக்கு? உனக்கு புருஷனா வரப்போறான். அட பாவி, இந்த மாதிரி ஒரு எண்ணம் உனக்கு இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட பேசுறதே நிறுத்திருப்பேன். கண்ணம்மா, உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நீ மட்டும் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இந்தாயா, 3 நாளா வெறும் கஞ்சி குடிச்சு நாக்கு செத்து போயிருக்கும். சூடா இட்லியும் வரமிளகா சட்னியும் அரைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடியா? ராத்திரி அண்ணன் ஒரு விஷயம் சொல்லிச்சே, அத பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? அத பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? உங்க இஷ்டம். இந்தாயா, இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமா? போதும், இனிமே இங்கதான் இருக்க போறேன். தினம் நீ இருக்கிற மிளகா சட்னி தான் சாப்பிட்டாகணும். இன்னைக்கு இதுவே போதும்.
பிராந்தி பாண்டி ஏதோ இன்னும் குடிச்சுக்கிட்டே இருக்கிற. எவ்வளவு குடிச்சாலும் போதை ஏறலடா. எப்படி ஏறும்? குடிக்கும் போது ஒரு பொறுப்பா கடமை உணர்ச்சியோட கண்ணியமா குடிக்கணும், அப்பதான் போதை ஏறும். அதை விட்டுட்டு நீ கண்ணமாவையும் கிண்ணமாவையும் நினைச்சிட்டு குடிச்சுன்னா எப்படி ஏறும்? முடியலடா, அவளை மறக்க முடியல. ரொம்ப சந்தோஷம் நீ என் கூட இருக்க சம்மதிச்சதுக்கு. ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்து பாக்குறேங்க. இத பாரு, நமக்குள்ள எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? இனிமே என்ன நீ வா போன்னு கூப்பிடலாம், அதான் நெருக்கமா இருக்கும். ஆகட்டும். ஒரு முக்கியமான விஷயம். என்னது? இப்ப இருக்கிற வலையும் கட்டுமரமும் தொழிலுக்கு தாங்காது. அதுங்களை முதல்ல பழுது பார்க்கணும், கொஞ்சம் செலவாகும். அதுக்கு என்ன, நம்ம தரகம் கருப்பையா கிட்ட 100-500 கடன் வாங்கிக்கலாம். இந்த பாரு வடிவேலு, நான் நாயா உழைப்பேன், ஆனா என்ன வேலைக்கார மாதிரி நடத்தக்கூடாது. எனக்கு அது தாங்காது. என்ன அப்படி சொல்லிட்ட? வேணும்னா சம்பாதிக்கிறதுல ஆளுக்கு பாதின்னு வச்சுக்குவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கட்டிக்கு துணி, திங்கிறதுக்கு சோறு, படுக்கிறதுக்கு பாய், அது போது. எனக்கு மரியாதை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கிறேன். என் உயிரை காப்பாத்தின உன்ன என்னைக்கும் மறக்க மாட்டேன். மாமா மாமோய் மாமா. மாமாவா? சத்தம் போட்டு கூப்பிடாதப்பா, பாக்குற பையன் தப்பா நினைக்க போறான். உங்க தொல்லைக்கு பயந்துட்டு தான் நான் கையில சொம்பு கூட எடுத்துட்டு வர்றதில்ல. என்ன மாமா, நானும் அப்போ இருந்து கூப்பிட்டு தான் வர்றேன், நீ திரும்பி பாக்குறதா தெரியல, அதான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன். படகு வலையெல்லாம் நாசமாயிடுச்சு மாமா, சரி பண்ணணும். ஒரு 500 ரூபாய் கொடுத்தா தவணை முறையில திருப்பி கொடுத்துறேன் மாமா. ஒழுங்கா குடுத்துருவல்ல? இது வரைக்கும் உங்ககிட்ட நான் வாங்குறதெல்லாம் திருப்பி கொடுக்கலையா? இது வரைக்கும் 5-10 தான் கேப்பேன், இப்போ ஒரே அடியா 500 கேக்குறியே. அப்ப குடிக்கிறதுக்கு கேட்டேன், இப்ப தொழில் செய்யறதுக்கு தானே கேக்குறேன் மாமா. இங்க பாரு, நான் பணம் வேணா குடுக்குறேன், சும்மா மாமா மாமான்னு சொல்லாத. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இப்ப வசூலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். பொழுது சாய வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறியா? சரி மாமா. அப்பா நீ போப்பா போ. வயலில்ல வாய்க்காலில்ல வெதவோடவில்ல, மரம் வச்சு தண்ணி ஊத்தி பலன் தேடவில்ல. வயலில்ல வாய்க்காலில்ல வெதவோடவில்ல, மரம் வச்சு தண்ணி ஊத்தி பலன் தேடவில்ல. நீ தந்தா சாப்பாடு இல்லைன்னா கூப்பாடு, இருப்பதையெல்லாம் கொடுப்பாயே என்னம்மா. இல்லைன்னு சொன்னதில்ல எங்க கடலம்மா. கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும், வலை வீசு வலை வீசு வாட்டம் பார்த்து வலை வீசு. அம்மா கடலம்மா எங்க உலகம் நீ அம்மா, தினம் ஆடி ஓடி பழைக்கும் எங்க பசியத்திக்கும் சாமி நீ. கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும்.
சொந்தக்காரன் பல பேரு உண்டு கடலுக்கு சொந்தம் பேச உலகத்தில் யாரு நிலத்துக்கு சொந்தக்காரன் பல பேரு உண்டு கடலுக்கு சொந்தம் பேச உலகத்தில் யாரு உழைச்சாக்கா கை மேலே பொன்னாக தருவாயே இருப்பதையெல்லாம் கொடுப்பாயே என்னம்மா இல்லைன்னு சொன்னதில்லை எங்க கடலம்மா கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் வலை வீசு ஆட்டம் பார்த்து வலை வீசு அம்மா கடலம்மா எங்க உலகம் நீ அம்மா தினம் ஆடி ஓடி படைக்கும் எங்க பசியத்திற்கும் சாமி நீயே கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் கண்ணம்மா கண்ணமோ என்னண்ணே? இந்த பிள்ளை இன்னைக்கு மீன் 1000 ரூபாய்க்கு போச்சு. இப்பதான் நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டமே வந்திருக்கு. மாமா மாமாவா? என்னங்கடா எல்லாருமே மாமாங்கிறீங்க? உங்க எல்லாருக்குமே நான் என்ன மாமாவா? சரி நான் உங்களை சித்தப்பானே கூப்பிடுறேன். சித்தப்பாவா? ஆமாம் பெரியப்பா. இவன் யார்? இவன் கொடுமுடிக்கு தீர்த்தம் கொண்டு போற மாதிரி தலையை போடுறத போடா. சித்தப்பா நம்ம வடிவேலு கிட்ட அவன் குடிக்காத நேரமா பார்த்து பக்குவமா பேசி அவன் தங்கச்சியை எப்படியாவது எனக்கு கல்யாணம் முடிச்சிடும். நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். நீ சொல்றத பார்த்தா தாலியை இடுப்புல சொருகிட்டு அலையிற போல் இருக்க. பாண்டி, நான் அவங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன், முடியாதுங்கிறான்ப்பா. ஏமாட்டி, நீ வாங்குற சம்பளத்துக்கு உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது. இவ்வளவு விட அழகா இல்ல, எனக்கு கண்ணம்மா தான் வேணும். அவளை எப்படியும் நான் அடைஞ்சே தீர்வேன். இன்னைக்கு என்ன மீன் வேணும் பிள்ளை? இறால புடிச்சிட்டு வாங்க, கொள்ள லாபம் கிடைக்கும். காசுலயே குறியாரு. என்ன மீன் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். வெறும் வலையை மட்டும் கொண்டாடாதீங்க. இந்த முத்தையா கடலுக்குள்ள போய் வெறுங்கையோட வந்ததே இல்லை. இப்படி. கண்ணம்மா, முத்துவ பாத்தியா? என்ன மாதிரி உடம்பு, சும்மா தக தகன்னு அழகா இல்ல? ஆமா, பெரிய அழகு சொலகு. நீ கண்ணு போடாத. நான் கண்ணு போட்ட என்ன, நீ திருஷ்டி சுத்தி போடு. வேணா நீயே போட்டுக்க. பாண்டி, தினம் தினம் கண்ணமா கண்ணமான்னு உருகைய என்ன ஆச்சு? வாவண்டா, இவ கொடுத்த பவுடர் அவ வாங்கிக்க மாட்டேன்ட்டாளா? அந்த சளி இப்படியே அழகா இருக்கு. அந்த மூதேவியை பார்த்தா எனக்கே ஆசை வருது. குடுவையா? ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா, அவளை கட்டிக்க எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? அவ கிடைச்சா எனக்கு கிடைக்கணும், இல்ல அவளை இன்னொருத்தன் கட்டிக்கிறதா? அதை நினைச்சு பார்க்க கூட முடியலடா. சரி, அவளை இன்னொருத்த கட்டிக்கிட்டான், நீ என்ன பண்ணுவ? தூக்கு போட்டுப்பியா? அவள மாட்டேங்கிறா. அவ அண்ணனும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். வர வழிதான் இருக்கு. மதுரை வேற மாதிரி அவளை சிறை எடுத்துரு. அவ அண்ணனுக்கு தெரிஞ்சா இவனை கொலையே பண்ணிடுவானே. அட என்னடா அவளை சிறை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு தரம் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டா அவன் எப்படி கொலை பண்ணுவான்? என் தங்கச்சியை கெடுத்துட்டான்னு பஞ்சாயத்து கூட்டி நியாயம் கேட்பான். இல்ல அவமானத்துக்கு பயந்தவனா இருந்தா பாண்டிகிட்ட வந்து, பாட்டி பாட்டி நீ என் தங்கச்சியை கெடுத்துட்ட, அவன் கதி என்ன ஆகுது, நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கெஞ்சுவான். வேற என்ன நடந்துருன்ற? ஊர்ல உலகத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது. விடு, நீ விடு, கவலைய விடு.
பாத்தியா, இப்பவே எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன். அதெல்லாம் அப்புறம். இப்ப இருந்து நீ என் சொந்தம். எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. பாட்டி. வா. அடப்பாவி, அப்படியா நடந்துகிட்டான்? அவன் பல்ல இழிச்சுக்கிட்டு உன்னை சுத்தி வர்றப்பவே நான் சந்தேகப்பட்டேன். மறால் மீனை துண்டு போடுற மாதிரி அவனை துண்டு போட்டிருக்கணும். நல்ல வேளை முத்து வந்தாரோ, உன் மானம் பழிச்சதோ. முத்து வரலன்னா என் கதி நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குடி. அடி போடி பயந்தாங்கொள்ளி. உடனே உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட வேண்டியதானே? சொல்லிருப்பேன். ஆனா அதோட விளைவு ஒரு கொலையிலையும் ஒரு தூக்குலையும் முடிஞ்சிடுமேதான் அண்ணன் கிட்ட சொல்லல. அவரு முத்துவையே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுவும் சரிதாண்டி. ஆனா ஒண்ணு, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பாண்டி இப்ப அடிபட்ட புலி. எப்பவும் முத்து வருவார்னு என்ன நிச்சயம்? அடி போடி, இந்நேரம் அவன் ஊரை விட்டே போயிருப்பான். எங்க அண்ணன் கொலை பண்ணிடுமோன்னு பயந்து. பாண்டி, அட நில்லுப்பா. பாண்டி, அட நில்லுப்பா. ஏப்பா, அந்த பையன் முத்து உன் மூஞ்சில நேத்து நல்லா விளையாடிட்டானாமே. எங்க மூஞ்சி கேள்வி பார்க்கலாம். உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன். உனக்கு கல்யாண ஆசை வந்தா ஊர்ல பொண்ணா கிடையாது, அந்த கண்ணம்மாவை விட அழகா நான் பொண்ணு பார்க்கட்டுமா? என் வாழ்க்கையின் லட்சியமே கண்ணம்மா தாண்டா. வாழ்ந்தா அவ கூடத்தான் வாழ்வேன், இல்ல அவளை யார் கூடயும் வாழ விட மாட்டேன். வர்றேன். பாண்டி பாண்டி, அப்போ நீ ஊரை விட்டே போறியா? ஆமா, எங்க முதலாளி என்ன அவங்க வீட்டிலே தங்கிக்க சொல்லிட்டார். நான் போறேன். நீ அப்பப்ப வந்து ஊர் நிலைமைய சொல்லு. சொல்றேன். ஆனா பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போச்சே. என்னடா? அதனால கல்லு விலையும் ஏறி போச்சு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அது இல்ல, அது வந்து இல்ல, இந்த பாக்கெட் எல்லாம் இருக்குது, அதுல காசு இருக்கணும், எனக்கு தரணும். இந்தா. நான் அடிக்கடி வந்து சொல்றேன். என்னடி, நானும் ரொம்ப நேரமா கவனிச்சுட்டே இருக்கேன். கைய நீட்டி நீட்டி ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கியே. பள்ளிக்கூடத்துல நாளைக்கு ஆண்டு விழா. டீச்சர் அதுல நான் ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லிட்டாங்க. அதான் பாடி பாடி பாக்குறேன். என்ன பாட்டு பாடுறதுன்னே தெரியல. இதுக்கு போயா மண்டைய உடைச்சிட்டு இருக்க? நான் சொல்லி தட்டா? சொல்லு. பெரிய பாட்டு. மானே மறி கொழுந்தே மானா மதுரையிலே தானா
குழந்த பொண்ணு காணாங்குருவி அடி. போதும் 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 அடி, நீ ஒண்ணும் சொல்லி தர வேணாம், எனக்கு தெரிஞ்சது நானே பாடிக்கிறேன். சரி சரி, அப்ப நீயே பாடிக்க. மாமரச்சோலையும் பூமழை தேடுது, மழமேகம் வரவேணும். சில்லுன்னு காத்தடிச்சா சந்தோஷம் சேருது, சில்லுன்னு காத்தடிச்சா சந்தோஷம் சேருது. மேகங்கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து. ஏன் நிறுத்திட்டீங்க? சும்மா பாடினேன். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பாடுங்களே பாடுங்களே. எனக்கு ஒன்றும் பிரமாதமா பாட தெரியாது. சின்ன வயசுல இருந்து இந்த நாட்டு பாடம் ஏதாவது பாடுவேன். நான் என்ன உங்களுக்கு கச்சேரியா பண்ண சொல்றேன்? எனக்கும் இந்த மாதிரி நாட்டு பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாடுங்களே. மேகங்கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. மேகங்கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து காத்து மழை காத்து. மேகங்கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. ஒயிலாக மயிலாடும் அலை போல மனம் பாடும். மேகங்கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. தொட்டு தொட்டு பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன? தொட்டு தொட்டு பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன? தென்றல் பட்டு ஆடும் பாட்டு அள்ளி வந்த வாசம் என்ன? ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து, ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து. ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து என் அன்னமா ஆகி போச்சு. மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. வாசம் வச்சா பாலுக்குள்ள நெய்ய வச்சா, பூவுக்குள்ள வாசம் வச்சா பாலுக்குள்ள நெய்ய வச்சா, கண்ணுக்குள்ள என்ன வச்சா பொங்குரடி என் மனசு. கண்ணுக்குள்ள என்ன வச்சா பொங்குதடி என் மனசு. பார்த்த கண்ணு சொக்கி சொக்கி பைத்தியமாகி போச்சு. நீராடி நீ வாடி ஆசை மயக்கம் போடுற வயசு. மேகங்கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. ஒயிலாக
குயிலாக மயிலாடும் அலை போல மனம் பாடும் மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து என்ன கண்ணம்மா? இந்தாங்க. என்னது ரெண்டு பக்கம் காதோட? பச்சை குழந்தைக்கு பால் தர கூட பத்தாது, அவ்வளவு சின்ன லோட்டா. இது லோட்டா இல்ல, கப். அப்படின்னா பரிசு. பரிசா? எதுக்கு? நீங்க சொல்லி கொடுத்தீங்களே பாட்டு, அது ஸ்கூல்ல பாடினேன். முதல் பரிசு கொடுத்தாங்க. என்னால உனக்கு பரிசு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். கண்ணா, இது கல்லுடா, தீர்த்தம் இல்ல. அது இல்லைங்க, எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தான் திதி. இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கே வந்தது. கல்லு கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த திதி சதி எல்லாம் வீட்லயே முடிச்சு கூடாதா? ஏய், நீ என்ன ஊட்டியில் இருக்கிறேன்னு நினைப்பா? இதெல்லாம் எடுறா. வாங்க மாப்பிள. புரியுது. என்ன சிகரெட்டா? உட்காருங்க. மாப்பிளைக்கு ஒரு பாட்டில் கொடு. நம்ம கணக்குல. யார் கணக்குல? நம்ம கணக்குல. மாப்பிள, அதிர்ஷ்ட காத்து ஓம் பக்கம் அடிக்கிறதா கேள்விப்பட்டேன். தினம் 500 600 சம்பாதிக்கிறியாமே. மாமா, உன் கொள்ளி கண்ண போறாரு. ஆமா, என் கொள்ளி கண்ண போட்டு ஒன்னு அப்படியே சுட்டு அடிச்சிட்டேன். ஒரு இதுல சொல்றது தானே. எதுல? ஒரு இதுல. மாப்பிள, இந்த நேரத்திலேயே நீ ஒரு வீட்டை வாங்கி போடணும், ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கணும், அதோட ஒரு தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளையும் பார்க்கணும். ஒரு இதுல சொல்றேன். மாமா, இந்த வீட்டு விஷயம், என் கல்யாண விஷயம், இதையெல்லாம் என் தங்கச்சிட்ட பேசிக்கோ. எல்லாத்தையும் உன் தங்கச்சிட்டே பேசிக்கணுமா? உன் தங்கச்சிக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதம் தானா? என் தங்கச்சி எது சொன்னாலும் எனக்கு சம்மதம். சரி, உடு. கண்ணம்மா, கண்ணம்மா. அடடே, என்ன மாமா இந்த பக்கம்? நான் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அண்ணன் வீட்ல இல்லீங்களே. ஆனா அவனைத்தான் தினம் கள்ளுக்கடையில் நான் பாக்குறேன். உன்கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்ன மாமா? வா சொல்றேன். இங்க பாரு, காலம் எப்பவும் ஒரே மாதிரி ஓடாது. ஏதோ காத்து இப்ப உங்க அண்ணன் பக்கம் அடிக்குது. காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, இப்ப கொஞ்ச நாள நல்ல வருமானம். அதனாலதான் சொல்றது. எத்தனை நாளைக்கு இந்த ஓலை குடிச்சு அண்ணாந்து பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது? ஊருக்குள்ள சின்னையா புள்ள வீடு விலைக்கு வந்திருக்கு. 28,000 ரூபாய் சொல்றான். அடே அப்பா, என்ன வாய் ரொம்ப புழக்கிற? மொத்த பணம் இப்ப கொடுக்க வேண்டியது இல்ல, பாதி இப்ப கொடுப்போம், மீதிய தவணை முறையில கொடுத்துட்டு நம்ம பேருக்கு மாத்தி எழுதிக்குவான். இப்ப உங்க எவ்வளவு பணம் இருக்கும்? ஒரு 10-12 இருக்கும்னு நினைக்கிறேன். அது போதும், அது போதும். எதுக்கும் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஆனா அவங்கிட்ட பேசிட்டேன் புள்ள, அவனே சொல்லிட்டான் எல்லாத்தையும் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கங்கன்னு. அப்ப வீடு பாக்கலாமா மாமா? ஓ, பாக்கலாமே. பாருமா, நல்லா பாரு. இதுதான் உன் அண்ணனுக்காக நீ வாங்க போற வீடு. இதுதான்மா படுக்கற. இதுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய கூடை இருக்கு. அதுக்கு பக்கத்துல சமையக்கட்டு இருக்கு. எப்படி உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா அண்ணன் மீன் பிடிக்க போனப்புறம் தனியா இருக்க பயமா இருக்கும். இது ரொம்ப பெருசு மாமா. நீ ஏன் பெருசா கண்டா பயப்படுற? ஊர்ல ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு பெருசா வீடு கிடைக்கலையான்னு அலையுதுங்க. இது என்ன உன் வீடா? அதுக்கு இல்ல புள்ள, நாளைக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்து குடும்பம் பெருசாகிரும் இல்ல? உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷ வீட்டுக்கு போயிருவ. ஆமா மாமா, அத நான் நினைக்கவே இல்ல. நீ எப்படி நினைப்ப? நீ நினைக்கவே மாட்டியே. உங்க அண்ணன்ல அதை நினைக்கணும். நான் முதல்ல அவனை பார்த்து பேசிட்டு உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் மாமா, முதல்ல வீட்டை வாங்கி கொடுத்த நீங்களே இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்கவும் ஒரு நல்ல பொண்ணா பாருங்களேன். அட என்ன புள்ள, நீயா புரிஞ்சுக்கவே நினைச்ச? இந்த ஜென்மத்தில் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். நானே சொல்லிடுறேன். என் மகன் தரசு உனக்கு தெரியுமில்ல? ஆமா மாமா, பாத்திருக்கேனே. பாத்திருக்கியா? எப்படி இருப்பா? ரொம்ப நல்லா இருக்கும். அவளை உங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லையா? எனக்கு என்ன மாமா, ஆனா அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஆனா அவங்க கிட்ட கேட்ட புள்ள, என் தங்கச்சிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கு. என்ன கண்ணம்மா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏ இருக்க கூடாதா? எப்போ நீ சந்தோஷமா இருக்கணும். உன் முகத்துல சிரிப்பை பார்த்தா எப்ப ஏற்பட்ட கவலையும் மறந்து போயிடும். அடே அப்பா, அப்படி உங்களுக்கு என்ன கவலை? அனாதைங்களோட கவலை அவனுக்கு மட்டும்தான் தெரியும் கண்ணம்மா. அப்பா அம்மா முகத்தை கூட பார்த்ததில்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்க
சொந்த பந்தம் எதுவுமே இல்லை. நினைச்சு பார்த்தா எல்லாமே சூன்யமா தெரியும். இப்போ எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கு காரணம் உன் புன்னகை. ஒரு சந்தோஷமான செய்தி. கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அடுத்த வாரம் கல்யாணம். கல்யாணம்னு சொல்றேன், சந்தோஷப்படாம என்னமோ மாதிரி இருக்கீங்களே. கண்ணம்மா, மேகம் திரண்டு வந்து மழை கொட்ட போகுதுன்னு சந்தோஷமா ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு காத்தடிச்சதும் அந்த மேகமெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருமா. கல்யாணம் எனக்குன்னு நான் சொன்னனா? பின்ன எங்க அண்ணனுக்கு. அது சரி, உன்னை கேக்குறேன், மறைக்காம சொல்லணும். கேளு. எனக்கு கல்யாணம்னு நினைச்சுதானே நீங்க கண் கலங்குறீங்க? அப்படின்னா உங்க மனசுல இருக்கிற ஆசைய ஒரு தரம் கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லணும்னு சில சமயம் மனசு துடிக்கும். ஆனா நடுவில் ஒரு பயம். என்ன பயம்? இது நடக்குமா? நம்மளோட ஆசை நியாயமானதானா? கண்ணம்மாவுக்கும் நம்ம மேல ஒரு பிரியம் இருக்குமா? இப்படி எல்லாம் மனசை போட்டு குழப்பிக்குவேன். அண்ணன் கல்யாணம் முடியட்டும். பக்கத்துல சாமியார் தோட்டம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சாமியார் சொல்ற குறி தப்பாது. நம்ம கல்யாண விஷயமா அவரை போய் பார்த்துட்டு வருவோம். மணப்பொண்ணு மாதிரியே இருக்கு. சீக்கிரமே கல்யாணம் தான். இதெல்லாம் சரி, இது என்ன கடலை முட்டாய்? அது என்னமோ ராசியா அப்பா சொன்னாரு. என்னடி நீயா சிரிச்சுக்கிற? என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே சுபகாரியங்கள் நம்ம வீட்டுல நடந்தாலும் இல்ல அக்கம் பக்கத்துல நடக்கும்போது பார்த்தாலும் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இன்னைக்கு காலையில கல்யாணம் நடந்த போதும், அதுவும் அந்த நாதஸ்வர சத்தத்தை கேட்ட போதும் எனக்கு ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருந்தது. உனக்கு என்ன, உங்க அண்ணன் இன்னும் கொஞ்ச நாள்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும். எனக்கு யாரு இருக்கா? என்னடி அப்படி சொல்லிட்டேன்? ஏன் நான் இல்லையா? உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா நானே பார்த்து செலவு பண்ணி கட்டி வைக்கிறேன். நான் இதுவரை அங்கே இங்கே வேலை பார்த்து 4000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். அடிச்சக்க என்னன்னா, அதனால செலவு பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய மாத்திரம் நீதான் அவர்கிட்ட பேசணும். அப்படியா? யாரடி அது? நேரம் வரும்போது சொல்றேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். என்ன? வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்போன்னு தோணுது. நல்ல ஆளு நீங்க. அவ சின்ன பொண்ணு தானே, சீக்கிரமா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா போச்சு. ஆமா சரசு, முதல்ல அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும்.
கண்ணை திறக்காதீங்க, சோப்பு கண்ணை பட்டா எரியும். ம். உண்மையிலேயே எனக்கு கண் எரியுது. நான் அப்பவே சொன்னேன்ல கண்ணை திறக்க வேண்டான்னு. உட்காருங்க. என்ன லட்சுமி அப்படி பாக்குறேன்? நீ அதிர்ஷ்டக்காரையா. வடிவேலு வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து அதிர்ஷ்டம்தான். புது வீடு வாங்கிட்டாங்க, வடிவேலு கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி பெருமூச்சு விடுற? பொறாமையா இருக்கா? சிச்சி, வடிவேலும் கண்ணம்மாவும் என் கூட பிறந்தவங்க மாதிரி. அவங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். என்ன பத்தியா? நானே என்னை பத்தி கவலைப்படுறதில்லை. என் கவலையே அதான்யா. இந்த பாரு, தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான். வடிவேலு நல்லவர் தான், ஆனா இவ்வளவு உன்னாலதான் வந்ததுன்னு அது நினைக்கிறது இல்ல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா நீ என்ன செய்வ? ஒரு சம்பளம் உண்டா, ஒரு பங்குண்டா? எதையும் பேசிக்காம இப்படி கூலிக்கார மாதிரி உழைக்கிறியே. சம்பளம்னு வாங்கினா தான் கூலிக்காரன். இது பாலட்சுமி, நான் இங்க இருக்கிறது காரணமே உங்க அன்பும் ஆதரவும் பாசமும் தான். ஏதோ பெரிய ஐஸ்வர்யமே எனக்கு கிடைச்ச மாதிரி. இது குறையாம இருந்தா போதும். உன் குணமே விசித்திரமா இருக்கியா. உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறியே. என் எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்றதுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது எனக்கு வேற என்ன கவலை? இன்னொரு 100 ரூபா கொடுமா. இங்க இருக்கிற திருச்செந்தூர் கன்னியாகுமரி போயிட்டு வர இதுவே அதிகம். வெட்டி செலவு பண்ணாதீங்க. வீட்டு மேல இன்னும் 4000 ரூபாய் பாக்கி இருக்கு. சரி சரி, போயிட்டு 2 நாள்ல வந்துடுறோம். முத்து மீன் பிடிச்ச பணத்தை கொண்டாடுவான், பத்திரமா வாங்கி வைமா. வரட்டா? போ. உங்களை எங்க எல்லாம் தேடுறது? மீனை ஏலம் விட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதான். அண்ணனும் அண்ணியும் திருச்செந்தூர் கன்னியாகுமரி எல்லாம் பாத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. அதான் எனக்கு தெரியுமே. அன்னைக்கு நான் சொல்லல, அந்த சாமியார் தோட்டத்துக்கு போயிட்டு வரலாமா? போவோம். இப்படியே வா, வீட்டுக்கு போய் துணி மாத்திட்டு போலாம். வாங்க. கண்ணம்மா, ஒருத்தர் புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இந்த ஜோசியம் குறி இதெல்லாம் தேவையா? ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலும் நாம நினைக்கிறது எந்தவித இடையூறும் இல்லாம நடக்கணும் இல்லையா? அதோட நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா நல்லது தானே. அதுக்காகத்தான். சரி, ஓ இஷ்டம். வணக்கம் சாமி. கண்ணம்மா, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. அண்ணன் நல்லா இருக்காரு சாமி. கல்யாணத்துக்கு நீங்க வரலையேங்கிறது தான் ஒரு குறை. நான் இப்ப எங்கேயுமே போறது இல்லம்மா. இவரு என் பேர் முத்து. புரியுது கண்ணம்மா. சாமி, நாங்க நினைக்கிறத நல்லபடியா நடக்குமா? நீங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நில்லுங்க. கையை இப்படி வச்சுக்குங்க. அப்படியே ஊதுங்க. அம்மா காளி, இறைவன் விதிச்சபடி
நீங்க 2 பேரும் வாழ்விலும் சாவிலும் இணைஞ்சே இருப்பீங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ தினம் உறங்காமல் வாடுதே சுகம் உறவாட தேடுதே நெஞ்சமே ஓராயிரம் சுகம் இது ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ மகிழ்ந்தாடும் தென்னங்கீற்றே மாலை சூடினாலும் எனையாளும் தெய்வம் நீயே காதல் தேவி எங்கே தேடும் நெஞ்சம் அங்கே தேரில் போகும் தேவதை நேரில் வந்த நேரமே என் உள்ளம் இன்று வானில் போகுதே ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ ஏதோ 100 ஜென்மம் ஒன்று சேர்ந்து வந்த சொந்தம் வாழும் காலம் யாவும் துணையாக வேண்டும் என்றும் ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ தினம் உறங்காமல் வாடுதே சுகம் உறவாட தேடுதே ஓ நெஞ்சமே ஓராயிரம் சுகம் இது ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ கல்யாணத்தை முடிச்சுட்ட தங்கச்சி கேப்போ உனக்கு என்னடா கவலை? நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா எனக்கு கூட கட்டி வைப்ப எனக்கு தான் அது இல்லையே. ஆமா மூஞ்சி அவன் அதுக்குன்னு வீட்டுல ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா வடிவேலு? ஜாக்கிரதையா பேசு. என் தங்கச்சியும் கூலிக்காரனை முடிச்சு போட்டு பேசுன பல்ல உதுத்துடுவேன் ராஸ்கோல். வடிவேலு
ஏதோ அவன் வந்ததுல இருந்து உனக்கு நல்ல சில்லறை இல்லையா? அவன் அதிர்ஷ்டக்காரன் வடிவேலு. பேசாம உன் தங்கச்சி அவனுக்கு கட்டி கொடுத்துரு. உங்களை எவன்டா யோசனை கேட்டது? என் தங்கச்சிக்கு சீமா வீட்டுல இருந்து மாப்பிள தேடிக்கிட்டு வருவாண்டா. மாப்பிள்ள எனக்கு ஒரு ஃபுல் பாட்டில் குடுறான். ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? போர் அடிக்குது, அரசியலை பத்தி பேசுவோமே. நம்ம தலைவர் இருக்காரு, அவர் தான் தலைவர். எவனாவது அரசியலை பத்தி பேசுனீங்க கொன்னுடுவாங்க. ஒண்ணு நீ உங்க கட்சி தலைவன், அவன் அவங்க கட்சி தலைவன். என் கடையில நான் சூரியாகும். இப்ப மட்டும் என்ன உன் கடை எவரஸ்டியா இருக்கு? இமய முதல் குமரி வரை எங்க திரும்பினாலும் ஒரே கல்லுக்கடை மயம். இங்க நாங்க அரசியல் பேசாம வேற எங்கயா பேசுறது? சரி சரி சரி, அரசியல விடுங்க. சினிமாவை பத்தி பேசுவோமா? பேசுவோமே. நம்ம சினிமா இருக்குது. நம்ம சினிமா அதுல ரஜினிகாந்த் நடிப்பு யாருக்கு வரும்? அது அவருக்கு தான் வரும். கமலஹாசன் நடிப்பு யாருக்கு வரும்? அதான் அவருக்கு தான் வரும். அது ரஜினிகாந்த் மாதிரி யாரும் நடிக்க முடியாதியா? கமலஹாசன் மாதிரி யாரும் நடிக்க முடியாது. ரஜினிகாந்த் தான். கமலஹாசன் தான். ரஜினிகாந்த் தான். கமலஹாசன் தான். ரஜினிகாந்த் தான். ஏங்க கடைக்கார பானை உடைச்சிட்டாங்க. எவனாவது இங்க சினிமா பத்தி பேசுனீங்க ஜாக்கிரதை. வேற என்ன கள்ளுக்கடையில காந்தியை பத்தியும் புத்திர பத்தியுமா பேச முடியும்? ஏன் உங்க சொந்த விவகாரம் ஊரும் எதுவும் இல்ல, அதை பத்தி பேசுங்களேன். சரி, எங்களுக்கு அரசியலும் வேண்டாம், சினிமாவும் வேண்டாம், பொண்ணுகளை பத்தி பேசுவோம். ஓ பேசுவோமே. நம்ம பொண்ணுங்க இருக்கு. நம்ம பொண்ணுங்க எவ்வளவு பத்தி பேசலாம்? டேய், அந்த மூலக்கடை முனியமா இல்ல, அவ எவனோடவோ ஓடி போயிட்டாளாம். நிஜமாவா? பின்ன என்ன பொய்யாவா? நிஜமாவா? நீ ஏன்டா அலற? அது இல்லைங்க, பெரிய கால வரையில நான் தாங்க அவளை வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, வெடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒருத்தன் வச்சுட்டு போறான். விடுறா. போய் மாமா போன வேகத்தை பார்த்தா அடிச்சு போகணும். யாரு இவனா? அங்க போய் பாரு, ஓரமா நின்னு ஓன்னு அழுதுகிட்டு இருப்பான். என்னடி தூக்கம்? விடுங்க, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன கோபம்? கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? என் விதி தான் நொந்துக்கணும். என்னன்னு சொல்லி தொலை. எனக்கு போதல் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஜாட மாதிரியா பேசினா புரியாது. நேரடியா சொல்லிடணும். ஆமா, போதையில இல்லாதப்ப மட்டும் எல்லாம் புரிஞ்சுதான் செய்றீங்களாக்கும். இந்த பாருங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே. என்னடி திடீர்னு இப்படி கேட்டுட்ட? நீ என் பொண்டாட்டியா இல்லாம இருந்தா இந்நேரம் இப்படி உன் பக்கத்துல உட்கார்ந்து விளையாட முடியுமா? விளையாடுறதுக்கு மட்டும்தான் பொண்டாட்டியா? அப்படின்னு நான் சொன்னேன்னா, பொண்டாட்டினா எல்லாத்துக்குமே தாண்டி. இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கு? சம்பாதிக்கிற பணத்தை அவகிட்ட கொடுத்துறீங்க, வீட்டு நிர்வாகம் பூரா அவ பாத்துக்கிறா. என்ன இருந்தாலும் நாளைக்கு கல்யாணமா இன்னொருத்த வீட்டுக்கு போக வேண்டியவா அவ. நீங்களே என்ன மதிக்காதப்போ யார் என்ன மதிப்பா? அடச்சி, இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். நாளையில இருந்து பணத்தை உங்ககிட்டயே கொடுக்குறேன், நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ. திரும்படி எனக்கு போதை இறங்கிடுச்சுன்னா கழைச்சு போட வேண்டிய. தனியா போறீங்களே, உதவிக்கு ஒரு ஆளை வச்சுக்க கூடாதா? இப்படி போறது எனக்கு பழக்கம் தானே கண்ணம்மா. இப்ப எல்லாம் அண்ணனும் வர்றதில்ல. புதுசா கல்யாணமானவங்க கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டுமே. என்னது 140 ரூபா தான் இருக்கு? நீரோட்ட மேக்கால் இருந்தது, அதனால நிறைய மீன் கிடைக்கல. இன்னைக்கு போனவங்களே நமக்கு தான் இவ்வளவு, மத்தவங்களுக்கு 40-50 கூட தேரல. கொஞ்ச நாளா நான் வராம இருந்ததுல இருந்தே பணம் குறைஞ்சுக்கிட்டே வருது. 500-700 கிடைச்சது போய் இப்போ 200-100 ஆயிடுச்சு. எதுவும் உடையவன் பார்க்கலைன்னா ஒரு முழம் கட்டதான். வடிவேலு, என்ன சொல்ற நீ? இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது தானே. ஒருக்கா 1000 கிடைக்கும், ஒருக்கா 5 ரூபாய் கூட கிடைக்காது. நீங்க குளிச்சிட்டு வாங்க, பெண்ணி போட்டு வச்சிருக்கேன். கொடுங்கண்ணே. கண்ணம்மா, நீ சின்ன புள்ள, எவ்வளவு நாளைக்கு தான் நீ அந்த சுமையை தாங்கிறது? இனிமே எல்லாத்தையும் உன் அண்ணியை பாத்துக்க சொல்றேன். இந்தாடி.
அண்ணி, இதுவரையில அண்ணன் தந்த பணம் இந்த வீடு வாங்குறதுக்காக உங்க அப்பா கிட்ட கொடுத்தது போக இனிமே கொடுக்க வேண்டியது மத்த கணக்கு எல்லாமே இதுல இருக்கு. கண்ணம்மா, இதுல உனக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தா உங்க அண்ணன் என்கிட்ட தந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன். எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்க. இல்ல அண்ணி, இனிமே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நீங்க கவனிக்கிறது தான் நியாயம். என்ன இருந்தாலும் நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போக வேண்டியதுதானே. சிங்காரம், அரே வாங்க மாமா, உட்காருங்க. சிங்கப்பூர்ல இருந்து எப்போ வந்தீங்க? காலையில தான் பிளைட்ல வந்தேன். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? 2 மாசத்துக்கு முன்னால திடீர்னு விஷக்காய்ச்சல்னு படுத்தான். 1 வாரம் 10 நாள்ல காய்ச்சல் என்னமோ குணமாயிடுச்சு. ஆனா இது ஏதோ மூளை சம்பந்தப்பட்ட வியாதியா, மூளையை ரொம்ப கடுமையா பாதிச்சிருக்கு. அதனால எழுந்திருக்க முடியல, நடமாட முடியல, பேச முடியல மாமா. இவ்வளவு இருக்கும்போது இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்க, பேசாம மெட்ராஸ் கூட்டு போக வேண்டியதானே? அங்கேயும் கொண்டு போய் பெரிய பெரிய டாக்டருங்க கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். காலப்போக்கில் தான் குணமாகும்னு சொல்றாங்க. ஏதாவது கிரக கோளாறா இருக்கும். ஆமா, பையன் இப்ப எங்க இருக்கான்? மாடியில தான் இருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். ரவி, ரவி, யார் வந்திருக்காங்க பாருப்பா. ரவி, கவலைப்படாத ரவி, எல்லாம் சரியாயிடும். சின்ன வயசுல எப்படி துருதுருன்னு இருப்பான், இப்படி அடிச்சு போட்ட மாதிரி கிடக்குறானே. வாங்க டாக்டர், உட்காருங்க. நான் சொல்லல, நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பாபு, ஜமீன்தார் சிங்காரம் பிள்ளை. ஹலோ, வணக்கம். வணக்கம். லேட்டஸ்டா இருந்த ஸ்கல் எக்ஸ்ரே கொஞ்சம் கொடுங்க. இதோ தரேன் டாக்டர். இங்கதான் பாதிச்சிருக்கு. கியூர் பண்ணிடலாம். We shall discuss later. டாக்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நோ ஹோப். 3 மாசத்துக்கு மேல தாங்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான் படுது. ஆபரேஷன் பண்ணாலும் கஷ்டம். கண்டு கட்டு போகலாம், கை கால் விளங்காம போகலாம். அப்போ உயிருக்கு நாம உறுதி சொல்ல முடியும். பாவம், ஒரே பிள்ளை உயிரையே வச்சிருக்காரு. கண்ணம்மாவை நான் நேரடியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளும் அவ அண்ணனும் நிச்சயமா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அவளை அந்த முத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக விடவே கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டா எப்படி? முதலாளி மகனுக்கு கண்ணம்மாவை கட்டி வச்சுட்டா முடியுமா? ஏன் முடியாது? சீமா வீட்டு மாப்பிள்ளையா தேடுற வடிவேலு இதுக்கு நிச்சயம் சம்மதிப்பான். எனக்கு கிடைக்காத கண்ணம்மா, என் மனசு நோக வச்ச கண்ணம்மா என்ன போலவே வேதனைப்படணும். இதுல இன்னொரு வழி கூட இருக்கு. 2-3 மாசத்துல ரவி சாக போறான். எதிர்காலமே பாலைவனமா போச்சுன்னு கண்ணம்மா தனிமைப்படும் போது அவளை அடையிற அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலாம். அடச்சி, இப்படி நினைக்க உனக்கு வெக்கமா இல்ல? ஏன், என்ன தப்பு? பழம் கை கேட்டல. ரவிய நான் ஒரு துரட்டியா உபயோகிக்க நினைக்கிறேன். துரட்டி பழத்தை எச்சல்படுத்த முடியாதே. வாங்க சாப்பிடலாம். வடிவேலு வரல? அண்ணன் கள்ளு கடைக்கு போயிருக்கு. நீங்க கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். வீட்டுக்காரங்க சாப்பிடறதுக்குள்ள வேலைக்காரங்க சாப்பிடுற அதிசயம் இந்த வீட்டுலதான் நடக்குது.
இந்தாயா, எழுந்திரு சாப்பிடலாம். வேண்டாம் லட்சுமி, எனக்கு பசி இல்லை. போட்டு விடு, உன் அருமை தெரியாம பேசிட்டா. அவன் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது லட்சுமி. தான் புருஷன் சாப்பிடறதுக்கு முன்னாடி மத்தவங்க சாப்பிடாங்களேன்னு ஒரு பொண்டாட்டி வருத்தப்படுறது என்ன தப்பு? இந்த பாரு, சும்மா வேதாந்தி மாதிரி பேசிட்டு இருக்காம நான் சொல்றத கேளு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கே, ஒரு கட்டுமரமும் வலையும் வாடகைக்கு எடுத்துக்க, தனியா தொழில் செய். நீ எங்க வீட்டுல இருந்துக்க. இல்ல லட்சுமி, அது போட்டி மாதிரி ஆயிடும். இடையில வந்த இந்த பந்தமும் பாசமும் இப்ப எனக்கு சுமையா போயிடுச்சு. இந்த சுமையில ஒரு ஆனந்தமும் இருக்கு, இனம் புரியாத ஒரு சோகமும் இருக்கு. பட்டும் படாம தாமரையில தண்ணி மாதிரி இருக்கிறத விட நமக்குன்னு உரிமையா ஒரு சொந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டா நிம்மதியா இருக்கும் இல்லையா? அதுக்குதான் ஒரு நல்ல வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல, அதனால நமக்கு ஒரு குறை வராது லட்சுமி. என்னங்க இப்படியே இருந்தா என்னங்க பண்றது? என்ன பண்ண சொல்ற? பெரிய பெரிய டாக்டருங்க கிட்ட எல்லாம் காமிச்சிட்டோம், எல்லாம் அவருடைய கிரக கோளாறு. ஆமா முதலாளி, நீங்க சொல்றதான் சரி. இவ்வளவு டாக்டருங்க பார்த்தாங்களே, யாராவது இது இன்ன வியாதின்னு குறிப்பா சொன்னாங்களா? எல்லாரும் சொல்றது ஒரே மாதிரி, காலப்போக்குல சரியா போயிடும். அவங்களுக்கே அது சரியா தெரியல முதலாளி. அது அப்படி இல்லை, மூல நரம்புகள் பாதிக்கப்பட்டாலே அது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். எனக்கு தெரிஞ்ச நாடி ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். எதிர்காலத்துல என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு எல்லாம் விவரமா சொல்லிடுவாரு. ஆமாங்க, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. சரி, அந்த குறை உங்களுக்கு ஏன்? அதையும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க உட்காரு. ஐயா, ஊருக்கு பெரியவரான உங்களுடைய ஏட்டை முன்னாடியே எடுத்து படிச்சு பார்த்தேன். நானே உங்களை நேர்ல வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன். அப்படியா? ஏடு என்னங்க சொல்லிச்சு? முதலாளி, நீங்க ஒண்ணு சொல்லணும், அவரே ஏடு படிச்சு சொல்லட்டும். குடும்பத்து குணவதியை மனம் செய்வித்தார். அவளது தாலி பாக்கியத்தால் உங்கள் மகன் பூரண குணமடைவதோடு 3 மாத காலத்தில் உற்சாகமாக வாழ்க்கை தொடங்கிடுவார். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா. யோசிற, என் மகன் இந்த நிலையில இருக்கிறப்ப அவனுக்கு யாருங்க பெண் கொடுக்க முன் வருவாங்க? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். வாராவாரம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுங்கள். அவன் சன்னிதானத்திலேயே உங்களுக்கு மருமகளாக வரப்போகும் பெண்ணை காட்டுவார். அந்த பெண்ணை பார்த்த மறுவாரமே திருமணமும் கூடி வரும். காமாட்சி அம்மன் கோவிலில் திருமணத்தை நடத்தி வையுங்கள். சந்தோஷம். இந்தாங்க. நன்றி. அப்ப நாங்க வர்றோம். ஐயா, தட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பாண்டி, திருப்தி தானே? ரொம்ப சந்தோஷம். இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். ஏன்பா 10 கேட்ட 2 தான் இருக்கு? 8 உள்ள இருக்குங்க. 10 போதுங்களா? 100வது வேண்டாம். பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்கு 10 போரும்பா. மீதி எம்எல்ஏக்கு வச்சுக்கலான்றீங்க. ஏன்பா, இந்த வருஷம் பஞ்சாயத்து தேர்தல தலைவரா நிறுத்துறதா யார முடிவு பண்ணிருக்கீங்க? அது நான் ஒண்ணும் பேசி முடிவு பண்ணல, பேசணும் ஒரு பாடு சொல்றாமே. பாரு, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா, நம்ம ஜனங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணும்னா யாருமே நிக்க வேண்டாம்ன்றீங்களா? அடச்சே, யாராவது ஒருத்தர் நிக்கணும்பா. அதனால அந்த அளவுக்கு தகுதியும் யோகியதையும் அறிவும் உள்ள ஒரே ஒருத்தர், அது நான் தாங்க. கம்முன்னு ஏரியா, அது வடிவேல் தான். வடிவேலா? வடிவேலு தான் தலைவரா நிறுத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். ஏங்க, நேத்து மாப்பிள்ள இன்னைக்கு தலைவரா? ஆனாடாட்டின் தன் சதா ஆடுங்கிறது சரியா தான் இருக்கு. இதெல்லாம் பேசாத, குடி. கல்லு